வணக்கம். சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்கவி நாகராஜா. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். வரவேற்பிற்கு மழை கூட தடையாக இருக்கவில்லை. இலங்கை வருகை தொடர்பில் பிரதமர் மோடி நெகிழ்ச்சி. இந்தியாவுடன் பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கச்சாத்திட்டால் சீனா அதிருப்தி அடையும். அரசுக்கு சரத் வீரசேகர எச்சரிக்கை. அமெரிக்க வரி விதிப்பால் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்க்க அரசுக்கு ஒத்துழைப்பு. எதிர்க்கட்சிகள் பகிரங்க அறிவிப்பு. கொழும்பில் குவிக்கப்பட்ட பெருந்தொகை போலீசார் வீடுகளை சுற்றி விசேட சோதனை. பண்டிகை காலத்தில் அதிகரிக்கும் உயிரிழப்புகள். மருத்துவ நிபுணர்கள் விடுத்த எச்சரிக்கை. மட்டக்களப்பில் கடலில் மூழ்கிய 2 சிறுவர்கள். இன்று முதல் 14ஆம் திகதி வரை இலங்கைக்கு மேலாக உச்சம் கொடுக்கும் சூரியன். சிகிச்சைக்கு சென்ற யுவதியிடம் அத்துமீறிய வைத்தியர். அரச வைத்தியசாலையில் கொடூரம். நடுக்கடலில் முன்னெடுக்கப்பட்ட போதைப் பொருள் சுற்றி வளைப்பு. பப்புவா நியூகினியா கடற்பகுதியில் நிலநடுக்கம். 2ஆம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு சக்சஸ் வியார் வழங்கும் விசேட விலைப்பளிவுகள். பெண்களின் ஆடைகளுக்கு மாபெரும் தள்ளுபடி. ஸ்மார்ட் டிவி வெல்லும் வாய்ப்பு. அரிய சந்தர்ப்பம். இன்றைய வாருங்கள். உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நேற்று வெள்ளிக்கிழமை இரவு இலங்கை வந்தடைந்தார். இந்த நிலையில் கொழும்பு தாஜ் சமுத்ரா ஹோட்டலுக்கு வந்த பிரதமர் மோடிக்கு கொழும்பில் உள்ள இந்திய சமூகத்தினர் பெரும் வரவேற்பு அளித்தனர். இது குறித்து தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ள பிரதமர் மோடி, கொழும்பில் உள்ள இந்திய சமூகத்தினர் எனக்கு வழங்கிய ரம்யமான வரவேற்பிற்கு மழை கூட தடையாக இருக்கவில்லை. அவர்களது அன்பான அரவணைப்பு மற்றும் உற்சாகத்தினால் நான் மிகுந்த நெகிழ்ச்சி அடைந்தேன். அவர்களுக்கு எனது நன்றி என்று குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நேற்றிரவு கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்நிலையில் விமான நிலையத்தில் என்னை வரவேற்ற அமைச்சர்கள் மற்றும் பிரமுகர்களுக்கு நன்றி என பிரதமர் மோடி தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் அதிகார போட்டித்தன்மை தீவிரமடைந்துள்ள பின்னணியில் இந்தியாவுடன் இலங்கை பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடுவது பிரச்சினைகளை ஏற்படுத்தும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டுள்ளார். அவரை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த விஜயத்தின் போது இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் 6 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கச்சாத்திடப்பட உள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. இதில் பாதுகாப்பு தொடர்பில் முக்கிய விடயங்களை உள்ளடக்கிய வகையில் ஒப்பந்தம் கச்சாத்திடப்பட உள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. பாதுகாப்பு தொடர்பான ஒப்பந்தத்தின் நிபந்தனைகள் மற்றும் உள்ளடக்கங்கள் என்னவென்பதை அரசாங்கம் பகிரங்கப்படுத்த வேண்டும். இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் அதிகார போட்டித்தன்மை தீவிரமடைந்துள்ள பின்னணியில் இந்தியாவுடன் இலங்கை பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கச்சாத்திடுவது பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இதனால் சீனா கடும் அதிருப்தி அடையும். தமிழ்நாடு சட்டசபையில் இலங்கையின் கச்சதீவை மீள பெற்றுக்கொள்வதற்கான பிரேரணை நிறைவேற்றப்பட்டுள்ளது. இவ்வாறான பின்னணியில் இந்தியாவுடனான பாதுகாப்பு குறித்து சந்தேகம் தோற்றம் பெற்றுள்ளது. இந்தியாவின் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் ஆட்சி காலத்தில் தான் விடுதலை புலிகள் அமைப்புக்கு பயிற்சி வழங்கப்பட்டது. இக்கால பகுதியில் தான் இலங்கை இந்திய ஒப்பந்தம் உருவாக்கப்பட்டது. ஆகவே இந்தியாவுடனான ஒப்பந்தத்தின் உள்ளடக்கத்தை அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையுடன் பகிரங்கப்படுத்த வேண்டும் என்றார். அமெரிக்காவின் புதிய வரி விதிப்பால் இலங்கையின் பொருளாதாரத்திற்கு பாதிப்பு ஏற்படும். இதனை எமது குறுகிய அரசியலுக்காக நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளப் போவதில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். தோற்றம் பெறும் பாதிப்புகளுக்கு தீர்வு காண்பதற்கு அரசாங்கம் எடுக்கும் சிறந்த தீர்மானங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம் என அவர் தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இதேவேளை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விதித்த பரஸ்பர வரிகளின் பின்னணியில் ஏற்றுமதியாளர்களுக்கு அரசாங்கம் அவசர நிவாரணம் வழங்க வேண்டும். இந்த நெருக்கடி தேசிய ரீதியானது. இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் மிக பெரியதாக இருக்கலாம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் கலாநிதி ஹர்ஷடி சில்வா மேலும் தெரிவித்துள்ளதாவது, ஏற்றுமதியாளர்களுக்கான எளிமைப்படுத்தப்பட்ட மதிப்பு கூட்டப்பட்ட வரி நீக்கத்தில் அடுத்த வாரம் திட்டமிடப்பட்ட திருத்தத்தை நிறுத்தி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பொருட்கள் மற்றும் சேவைகளில் தாராளமயமாக்கலுக்கு நாம் உறுதியளிக்காவிட்டால் பிராந்திய விரிவான பொருளாதார கூட்டு ஒப்பந்தம் ஒரு கனவாகவே இருக்கும். நெருக்கடிகளிலிருந்து மீள்வதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கு அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்புகளை வழங்குவதற்கு தயாராகவே இருக்கிறோம் என்றார்.
பண்டிகை காலத்தை முன்னிட்டு ஆடைகள் மற்றும் பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக நகரங்களுக்கு வரும் மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்காக சுமார் 35,000 போலீஸ் அதிகாரிகள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் கண்காணிப்பாளர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார். மேல் மாகாணத்தின் நகரங்களில் மட்டும் சுமார் 6,000 மேலதிக அதிகாரிகள் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் போக்குவரத்து விபத்துக்களை தடுக்க கூடுதல் போலீசார் போக்குவரத்து பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். புத்தாண்டுக்கு பொருட்கள் வாங்க கிராமங்களில் இருந்து நகரங்களுக்கு மக்கள் வரும்போது திருடர்களிடமிருந்து வீடுகளை பாதுகாக்கவும் விசேட திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. இந்த நாட்களில் போலீஸ் நிலையங்களால் மேற்கொள்ளப்பட்டு வரும் தினசரி நடமாடும் ரோந்து நடவடிக்கைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்தார். பண்டிகை காலத்தில் ஏற்படும் விபத்துகள் குறித்து மக்கள் விழிப்புடன் இருந்து அந்த விபத்துகளை தவிர்ப்பதற்கு முயற்சிக்குமாறு சமூக மருத்துவ விஞ்ஞானம் தொடர்பாக விசேட வைத்தியர் சமித சரிதுங்க தெரிவித்துள்ளார். சிங்கள தமிழ் புத்தாண்டு காலத்தில் விபத்துக்களை குறைப்பது தொடர்பாக நேற்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 8 முதல் 15 மற்றும் 16ஆம் தேதிகளில் ஒரு வாரத்திற்குள் விபத்துக்கள் காரணமாக சுமார் 28,000 தொடக்கம் 30,000 நோயாளிகள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். பண்டிகை காலத்தில் அதிக வாகன விபத்துக்கள் ஏற்படுவதாகவும் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படும் நோயாளிகளின் எண்ணிக்கை மிக அதிகமாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கீழே விழுதல், விலங்குகள் கடித்தல் மற்றும் தனிநபர்களுக்கிடையேயான தகராறுகள் காரணமாக மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படும் நோயாளிகளும் உள்ளனர் என்றும் மற்ற நாட்களுடன் ஒப்பிடும்போது விபத்துக்களால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கையும் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது என்றும் மருத்துவ நிபுணர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதானியின் ஒரு பில்லியின் முதலீட்டை இழந்தமை அரசாங்கம் இழைத்த பாரிய தவறாகும். நட்பு நாடான இந்தியாவை பகைத்துக் கொண்டால உக்ரைனை விட மோசமான நிலைமையே இலங்கைக்கும் ஏற்படும் என முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். களுத்துறையில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில், கோடிக்கணக்கில் கொள்ளையடித்தவர்களை விடுத்து சில்லறை மோசடியாளர்களையே கைது செய்கின்றனர். தற்போது கைது செய்யப்படும் அனைவரும் விளக்கமறியலில் தடுத்து வைக்கப்படுகின்றனர். இவ்வாறு தடுத்து வைக்கப்படுவது முக்கியமல்ல. உரிய சாட்சியங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு வழக்கு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். எதிராளிகளை அரசியல் ரீதியில் கைது செய்யும் கலாச்சாரம் ஆரம்பிக்கப்பட்டால் அது எதிர்காலத்திலும் தொடரும். ஆனால் எமது ஆட்சியில் இவ்வாறு எந்த நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படவில்லை. இந்த அரசாங்கமே தொடர்ச்சியாக ஆட்சியில் இருக்க போவதில்லை என்பதையும் இவர்கள் நினைவில் கொள்ள வேண்டும். கடன் மறுசீரமைப்பு, கடன் மீள் செலுத்துதல், ட்ரம்பின் வரி கொள்கை என பாரதூரமான பிரச்சனைகள் முன்னிருக்கும் போது அரசாங்கம் இவற்றில் ஆர்வமாக இருப்பது நாட்டின் எதிர்காலத்துக்கு ஆபத்தாகும் என்றார். மட்டக்களப்பு நாசிவன் தீவு கடலில் நீராடிய 7 வயதுடைய இரு சிறுவர்கள் நீரில் மூழ்கிய நிலையில் காப்பாற்றப்பட்டு மட்டு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் நேற்று மாலை 6 மணிக்கு இடம்பெற்றுள்ளதாக வாழைச்சேனை போலீசார் தெரிவித்தனர். வாழைச்சேனை போலீஸ் பிரிவில் உள்ள காவத்துமுனை பிரதேசத்தை சேர்ந்த குடும்பம் ஒன்றின் உறவினர்கள் உள்ளிட்டோர் நேற்று மாலை நாசிவன் தீவு கடற்கரை பகுதிக்கு சென்று கடலில் நீராடி கொண்டிருந்தனர். இதன்போது 7 வயதுடைய ஆண் மற்றும் பெண் ஆகிய இரு சிறுவர்களும் கடல் நீரில் மூழ்கியதை அடுத்து நீராடி கொண்டிருந்தவர்கள் அவர்களை காப்பாற்றி மட்டு போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று அனுமதித்துள்ளனர். குறித்த பெற்றோர் குழந்தைகள் மீது கவனம் செலுத்தாமையினால் இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது. குழந்தைகள் காப்பாற்றப்பட்டதை அடுத்து தெய்வாதீனமாக உயிர் தப்பியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். வெளிநாடுகளில் பணியாற்றும் இலங்கையர்கள் நாட்டிற்கு அனுப்பும் பணத்தின் அடிப்படையில் இலத்திரனியில் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான அனுமதி பத்திரங்களை வழங்குவதில் பாரிய மோசடி இடம்பெற்றிருப்பதாக அரசாங்க கணக்குகள் பற்றிய குழுவில் தெரிய வந்துள்ளது. இவ்வாறு வாகன இறக்குமதிகளுக்கான அனுமதி பத்திரங்களை வழங்குவதில் நிதி சுத்திகரிப்பு இடம்பெற்றிருக்கலாம் என்ற சந்தேகம் இருப்பதாக கணக்காய்வாளர் நாயகம் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த விடயத்தில் முன்னெடுக்கப்பட்ட சகல நடவடிக்கைகளையும் ஆராய்ந்து பார்க்கும்போது இது தெரிய வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். குறிப்பிட்ட இந்த காலப்பகுதியில் 1077 வாகனங்களுக்கான இறக்குமதி அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் இதில் 77 அனுமதி பத்திரங்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் சுட்டிக்காட்டிய கணக்காய்வாளர் நாயகம் 640 அனுமதி பத்திரங்களுக்காக 2 பிரதான நிறுவனங்கள் வசதிகளை வழங்கும் இறக்குமதியாளர்களுக்காக செயல்பட்டிருப்பதாகவும் குழுவுக்கு தெரியப்படுத்தினார். இதன் ஊடாக அனுமதி பத்திரம் வழங்குவது என்ற போர்வையில் வணிகம் இடம்பெற்றுள்ளமை வெளிப்பட்டிருப்பதாகவும் அவர் வலியுறுத்தினார். சூரியனின்
சூரியனின் வடக்கு நோக்கிய நகர்வின் காரணமாக இன்று முதல் 14ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் சூரியன் இலங்கைக்கு மேலாக உச்சம் கொடுக்கும் என சிரேஷ்ட வானிலை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் இன்று மதியம் சுமார் 12:13 மணியளவில் ஹகவ, மிட்டியாகொட, எலமெல்தெனிய, அம்பஹொலவெவ மற்றும் உண்டல போன்ற இடங்களுக்கு மேலாக சூரியன் உச்சம் கொடுக்கிறது. தென் மாகாணத்திலும் அம்பாறை, மட்டக்களப்பு மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பிராந்தியங்களில் பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு 20 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து அல்லது மாறுபட்ட திசைகளிலிருந்து காற்று வீசும். நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்கள் மிதமான அலையுடன் காணப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நீர்கொழும்பு மாவட்ட பொது வைத்தியசாலையின் வெளிநோயாளர் பிரிவுக்கு சிகிச்சை பெறுவதற்காக சென்ற இளம் பெண்ணொருவர் அங்குள்ள வைத்தியரால் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டதாக முறைப்பாடு கிடைத்துள்ளது. பாதிக்கப்பட்ட இளம்பெண் சிகிச்சை பெறுவதற்காக வந்தபோது சம்பந்தப்பட்ட வைத்தியர் பாலியல் துன்புறுத்தலை மேற்கொண்டதாக அந்த முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குற்றம் சுமத்தப்பட்ட வைத்தியர் தமது சங்கத்தின் உறுப்பினராக இருந்து நீக்கப்பட்டவர் என இது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்பட்ட போது அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக பேச்சாளரான வைத்தியர் சமல் விஜயசிங்க தெரிவித்தார். இந்த சம்பவம் தொடர்பாக பக்கசார்பற்ற விசாரணை நடத்தப்பட்டு உடனடியாக சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு குற்றவாளி மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் கூறினார். ஸ்ரீ தலதா மாளிகைக்கு செல்ல விசேட போக்குவரத்து சேவை வழங்கப்படும் என இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது. ஸ்ரீ தலதா மாளிகை கண்காட்சியை காண கண்டிக்கு செல்லும் பக்தர்களுக்காக இவ்வாறு விசேட போக்குவரத்து சேவை வழங்கப்பட உள்ளது. இதன்படி எதிர்வரும் 18ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை இந்த சிறப்பு போக்குவரத்து வசதிகள் வழங்கப்படும் என்று இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது. மேலும் நாட்டின் ஒவ்வொரு முக்கிய நகரத்திலிருந்தும் கண்டிக்கு சிறப்பு இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து சேவைகள் இயக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படை மேற்கு கடற்கரையில் உள்ள கடல் பகுதியில் போதைப் பொருள் தடுப்பு பணியகத்துடன் இணைந்து நடத்திய சிறப்பு நடவடிக்கையில் பாரியளவிலான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த நடவடிக்கையானது சட்டவிரோத போதைப் பொருள் கடத்தலை தடுக்கும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்டது. கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களின் வகைகள், அளவு மற்றும் இதில் ஈடுபட்டவர்கள் பற்றிய முழுமையான விவரங்கள் இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை. இதுபோன்ற நடவடிக்கைகள் பிராந்தியத்தில் போதைப் பொருள் கடத்தலை கட்டுப்படுத்துவதற்காக இலங்கை கடற்படை மற்றும் சட்ட அமலாக்க நிறுவனங்களால் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகின்றது. பப்புவா நியூகினியா கடற்பகுதியில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. குறித்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 7.2 பதிவாகியுள்ளது. பூமிக்கடியில் 33 கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதன் பின்னர் அங்கு சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருந்தது. தற்போது இந்த எச்சரிக்கை விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.